Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ நம்ம காரில் வந்து டீசல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம டீசல் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். பட் அந்த நீங்கள் டீசல் ட்ரை ஆன அப்புறம் நீங்கள் டீசல் ஊற்றி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் டீசல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறையா சுற்றுவாங்க, அதாவது பிஸ்டனும் கிராங்கும் அதிகமாக சுற்று வாங்கி ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து டேங்க்லேருந்து உங்களுக்கு டீசல் ஃபில்ட்ரு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜினுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் அதுக்கு பிஃபோராக வந்து நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். அதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தரேன். பட் இது வந்து எல்லாமே டீசல் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான், பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து யூஸ் ஆகாது. இப்போ சப்போஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இண்டிகா காரு. இண்டிகா காருக்கு வந்து டீசல் ஃபில்ட்ரு டாப் வந்து இதுதான். ஃபில்ட்ரு வந்து கீழே 2 வரும், அந்த ஃபில்டர் 2 வரும், அது கீழே வந்து ஒரு ஃபில்ட்ரு கண்டென்சர் மாதிரி வரும். இப்போது நம்ம டேங்க்லேருந்து வரக்கூடிய டீசல் வந்து இங்கே வரும், இன்லெட் இது வழியாக வந்து கீழே இறங்கி ஃபில்ட்ரு ப்ராசஸ் முடிஞ்சு இந்த ஹோல் வழியாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த ஹோல் வழியாக போய் இதில் போய் அதுக்கப்புறம் இங்கே ஃபில்டர் ஆகிட்டு அடுத்தது இந்த இதில் போகும். இப்படி போகும்பொழுது சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஆகிறது எப்படி ஆகுனா இதில் இருக்க ஃபில்ட்ரு, அதாவது இதில் இருக்க டீசல்லாம் உறிஞ்சி இன்ஜின் போன அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகி வண்டியே ஸ்டாப் ஆகும். எப்படி நம்ம பைக்கில் வந்து கார்பரேட்டில் இருக்க டீசல், அதாவது பெட்ரோல் வச்சு கொஞ்சம் தூரம் போகிறோமோ அதே மாதிரி டீசலில் இதில் இருக்கிறது இன்ஜினில் இருக்கிறது, அதாவது டேங்கில் இருக்க கொஞ்சம் வச்சு நம்ம போயிடுவோம். பட் அதுக்கப்புறம் ட்ரை ஆன அப்புறம் இதில் இருக்கிறது ட்ரை ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வராது. இப்போ நீங்கள் டீசல் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அங்கேருந்து மோட்டர் எவ்வளோ தான் வந்தாலும் இது ஃபுல்லாகி அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். பட் அதுக்கு பிஃபோராக ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வண்டியில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. இப்போ இது வந்து பம்பு லிஃப்ட் பண்ணுறதுக்கு, லிஃப்ட் பம்பு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது கீழே காரில் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழெல்லாம் டீசல் ட்ரையில் இருக்கும். இப்போது இதை நீங்கள் இப்படி பம்ப் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடிக்கு டேங்க் வந்து டீசல் செக் பண்ணி இந்த ஃபில்டரில் இது பண்ணிக்கும். நீங்கள் ஃபுல்லாக டைட் ஆன அப்புறம், டைட் ஆனால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பம்ப் பண்ணும்பொழுது டீசல் இங்கே வந்த அப்புறமா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 or 2 டைமே வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கீழே டெமோ காமிக்க போகிறேன், வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அது. இது வந்து புது செட்டப். நான் உங்களுக்கு முன்னே காமிச்சது பழசு, இப்போ மாற்றிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது பழைய டாப்பில். இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கையை இது பண்ணி இப்படி கழட்டிடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்படி கழட்டிட்டு இது லிஃப்ட் பண்ணுவாங்க. லிஃப்ட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். லிஃப்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைட் ஆகிடும். அதாவது டீசல் இந்த டீசல் ஃபில்டரில் வந்துடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக இதாகிடும். அதுக்கு மீறி பம்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பம்ப் பண்ண முடியாது, டைட் ஆகிடும். போட்டு மறுபடியும் அதே என்ன கண்டிஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணி விட்டுருணும். இது வந்து இந்த வண்டியோடைய இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஸில் போய் பார்க்கலாம். அது வந்து அது டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். இந்த இது பம்ப் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதெல்லாம் இப்படி வச்சு நம்ம ஈஸியாக பம்ப் பண்ணிக்கலாம். பம்ப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இந்த டீசல் ஃபில்டரில் டீசல் ஃபுல்லாக என்னப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது குவாலிஸ் இது. அதே போல் இண்டிகோவில் பார்த்திங்கன்னா இந்த பம்ப்பு இங்கே இருக்கும், இதோ டீசல் ஃபில்டருடைய டாப்பு. நம்ம இங்கே கையை இப்படி வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணி அழுத்துனீங்க அப்படின்னா டீசல் ஃபில் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.